தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் இருதயத்திலே ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு காரியம் வந்தது. அதற்காக நாம் இப்போது ஜெபிக்கப் போகிறோம். இன்றைய தினம் 80வது சுதந்திர தினம். இந்த இந்திய சுதந்திரத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு தேசத்துக்காக நாம் அநேக காரியங்களை ஜெபிச்சு இருப்போம். அநேக காரியங்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தரணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண நம்ம மறந்துட்டோம். என்ன காரியம் என்றால், தேசம் கடன் பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அநேக லட்சம் கோடிக்கணக்கான கடன் இந்திய தேசத்தை வாங்கப்பட்டு இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, சும்மா ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய குடும்பத்தில் ஒரு 10,000 ரூபா, ஒரு 1000 ரூபா, ஒரு 2000 ரூபா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே 1ஆம் தேதி ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு இருப்பான். அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், அவனுக்கு வட்டியும் தரணும், அசலும் தரணும். கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பாருங்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இன்றைக்கு நாம் தேசத்தை பாட்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். என்ன காரியம் தெரியுமா? இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். நாம் இந்த ரோட்டில் நடந்து போகிறோம்லங்க, கடனில் தாங்க நடந்து போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், கடனில் தான் போகிறோம், பெட்ரோல் பெட்ரோல் பைக்கில் பிடிக்கிறோம், கடனில் தாங்க பெட்ரோல் பிடிக்கிறோம். அருமையான எதை வாங்கினாலும் கடனில் தான் வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேசத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் நீங்களும் வைங்க, நானும் வைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேசத்தை பார்த்து நாம் சொல்லுகிற ஒரு காரியம், தேசமே நீ பயப்படாதே, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களையே செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். இந்த ஆண்டு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் கடனை அடைக்க வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டாவது கடனை அடைக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். எப்படி நம்முடைய குடும்பத்தில் ஒரு சின்ன கடன் இருந்தாலே நம்ம ஜெபம் பண்ணுது இல்லையா? ஆண்டவரே, கடன் எங்களை விடுதலையாப்பா, கடன் எங்களை விடுதலையாக்குமா என்று ஜெபிக்கிறோமே. அதுபோல தேசத்துக்காக நாம் ஜெபிக்க ஒரு காரியம் நமக்கு உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி தேசத்தை பார்த்து, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இனி கடன் வாங்க மாட்டார், கடன் எல்லாம் அடைக்கப்படும். தேசத்தை நாம் மகிழ்ந்து களி கூட போகிறோம். அடுத்த ஆண்டிலே பெரிய காரியங்களை இயேசு செய்வார். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வாராக. ஆமென்.